சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வர தேவா, இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சனி பகவானோட வக்ர நிவர்த்தி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். கும்பராசியில் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிற சனி பகவான் கடந்த 2024 ஜூன் மாதம் 29 வக்ரம் அடைஞ்சு பலம் இழந்து போனார். அப்படிப்பட்ட சனி பகவான் இப்போ வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத இந்த நவம்பர் மாதத்தில் அடைகிறாரு. அப்போ சனி பகவானோட வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது சனி பகவான் பலமடைகிறார் அப்படின்னு அர்த்தம். ராஜகிரகங்கள்லேயே நீதி காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவானோட வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது பலரோட வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு வேலைகள் அப்படிங்கிறத நடத்தி காட்டும். அதோட ஒரு மகா புருஷ ராஜ யோகம் அப்படிங்கிற அற்புதமான அரிதான யோகத்தையும் கொடுக்க போகுது. அப்படிப்பட்ட சனி பகவானோட வக்ர நிவர்த்தி பலன்கள், அதாவது சனி பகவான் இதுக்கு மேலே கும்பராசியில் நேர்கோட்டு பயணம் தான் செய்வார். மார்ச் 29, 2025 அவர் மீனராசிக்கு போயிடுவார். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனிங்கிறது முடிய போகுது. மேச ராசிக்கு 7.5 சனி அப்படிங்கிறது தொடங்க போகுது. இதை பொறுத்து மற்ற ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் சனியோட பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானோட வக்ர நிவர்த்தி காலம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் யார் அப்படின்னா 3வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி, 4வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. இப்போ சனி பகவான் ராசிக்கு 4வது வீட்டில் வக்கரமாக இருந்தார் ஜூன் மாதத்துலேருந்து. இப்போ இந்த நவம்பர் மாதத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது அடைகிறாரு. அப்போ இந்த சனி பகவானோட வக்கர காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா குரு பகவானும் வக்கரம் அடைஞ்சு போயிருக்காரு. குரு எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 7வது வீட்டில் இருக்கார். 7வது வீட்டில் குரு இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அதோட ராசிக்கும் கூட குரு பார்வை அப்படிங்கிறது கிடைக்குது. அதே நேரத்தில் உங்களோட ராசிக்கு சனியோட பார்வை அப்படிங்கிறதும் கிடைக்குது. இந்த நேரத்தில் குரு வக்கரமாகி பலம் இழந்து போயிட்டார், சனியும் பலம் இழந்து போயிருந்தார். இப்போ சனி பலம் அடைய போகிறாரு. அப்போ குரு கொடுக்குற இடத்துல இருந்துட்டு பலம் இழந்து போயிட்டார், அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தார் இல்லையா, வக்கரத்தில் படாத பாடுபடுத்தி இருப்பார். 10 ரூபா கையில் காசு இருந்தது அப்படின்னா ஆசையாக ஒன்று வாங்கிக்க முடியாது. மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு தான் அந்த காசு பயன்படும். ஆஸ்பத்திரின்னு நான் சம்பாதிச்ச காசு பூரா டாக்டர்கிட்டே கொட்டி விட்டேன். எல்லா ஆஸ்பத்திரியும் பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது, நம்மள மாதிரி ஆளுங்க காசு தான் போல இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரியான சலிப்பு அப்படிங்கிறது வரும். ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு வீட்டில் உடம்பு சரியில்லை, தாய்க்கு உடம்பு சரியில்லை, தகப்பனுக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை, பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, எல்லாத்துக்கும் வைத்தியம் பார்த்துட்டு எப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்கடான்னு நிம்மதியாக உட்காந்தா நமக்கு உடம்பு சரியில்லை. இப்படி தான் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது படாத பாடுபடுத்தி இருக்கும். அதாவது அஷ்டம சனியில் பாதி அர்த்தாஷ்டம சனி. 8ல் இருந்தால் அஷ்டமம், 4ல் இருந்தால் அர்த்தாஷ்டமம். அப்போ அஷ்டம சனி கொடுக்கக்கூடிய பாதிப்பில் பாதிக்கு பாதியாவது சனி அப்படிங்கிறவர் கொடுத்துருவார். தேவையில்லாத வைத்திய செலவுகள், தேவையில்லாத விரைய செலவு, 10 ரூபா நான் எண்ணி செலவு பண்ணுறேன். பசின்னு வந்தால் கூட வீட்டுக்கு வர்ற வரைக்கும் ஒரு ஹோட்டலில் கூட போய் சாப்பிட்றதில்ல, அந்தளவு காசை மிச்சப்படுத்துகிறேன். ஆனாலும் கூட இப்படி ஆஸ்பத்திரி செலவு வருதே. நான் ரொம்ப நேர்மையாக தானே சம்பாதிக்கிறேன், யாருக்கும் துரோகம் செஞ்சு கூட சம்பாதிக்கல, நமக்கு ஏன் இப்படி நடக்குது? இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். கவலைப்படாதீங்க. அர்த்தாஷ்டம சனி இப்போ பலமாக இருக்கார். என்ன ஜோசியரை சொல்கிறீங்க, அர்த்தாஷ்டம சனி பலமானால் இன்னும் பிரச்சனைகள் தானே வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாது. சனி பகவான் இப்போ தன்னோட கடைசி வக்கரம் அப்படிங்கிறத அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் முடிச்சிட்டாரு. இப்போ நேர்கோட்டு பயணம் அப்படிங்கிறது தொடங்கியிருக்காரு. 4லேருந்து 5க்கு பயணப்பட போகிறாரு. அப்போ 4ல் இருந்தப்போ உங்களுக்கு கொடுத்த பாதிப்புகள் எல்லாத்தையும் இப்போ சனியே சரி பண்ணுவார். அதாவது தீர்க்க முடியாத வியாதியால் பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டவங்கலாம் கூட இதுக்கு மேலே அந்த வியாதியிலேருந்து குணமடைஞ்சிருவீங்க. உங்கள் குடும்பத்துக்கு வைத்திய செலவு அப்படிங்கிறது இருக்காது. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதோடு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், 5 நோக்கி சனி போகிறாரு பார்த்தீங்களா, கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம சனி அப்படிங்கிறது. அதை நோக்கி சனி போகிறார் அப்படிங்கிறப்ப அதுக்குண்டான ஆதிபந்தம் அப்படிங்கிறத லேசாக உங்களுக்கு குணத்தை காட்டுவார். அது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த 5ல் சனி போகும்போது பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்தை உங்கள் கை கொடுப்பார். அப்பா அம்மா சொத்தை கையில் வச்சுக்கிட்டு பிரித்து கொடுக்காமல் இருந்திருப்பாங்க, இப்போ உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரி இப்போ புள்ள பொழைக்கிட்டோம் அப்படின்னு. அந்த 5ல் போய் வக்கரம் அடைகிறப்ப தான் பூர்வீக சொத்தில் பிரச்சனை வரும். இப்போ அவர் நேர்கோட்டு பாதையில் பயணம் ஆகிட்டு இருக்காரு. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை.
பூர்வீக சொத்து கைக்கு வரும், தாய் வழி தந்தை வழி ஆதரவு அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டும் கூட 10 ரூபா அம்மா அப்பா கொடுக்கல அப்படின்னவங்களாம் கூட இதுக்கு மேலே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு குடும்பத்தில் மாற்றம் இருக்கும். அதுமாரி சில பேர் காதல் திருமணம் பண்ணியிருக்கலாம். ஒரு குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாக போயிடும், எல்லாம் ஏற்றுப்பாங்க சேர்த்துப்பாங்க அப்படிங்கிற நிலைமையில் இருந்தால் கூட பெற்றோர்கள் சேர்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும். நம்மளை பார்த்தாலே எரிஞ்சு விழுவுறது. ஒரு நல்லது கெட்டதில் நேருக்கு நேர் பார்த்தா கூட மூஞ்சி திருப்பிட்டு போகிறதில்ல. நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், லவ் பண்ணிட்டேன், பேர பிள்ளை என் பிள்ளைய பார்த்துட்டாவது ஒரு வாய் தூக்கிறது இல்லையா அப்படின்னு கூட உங்களுக்கு மனசுக்குள்ளே இருந்திருக்கும். இப்போ அந்த மாதிரி பிரிஞ்சு போன உறவுகள்லாம் கூட மறுபடியும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு. சரிப்போ பிள்ளை ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், ஆசைப்பட்டான், நல்லபடியாக தானே வாழ்கிறான், இப்போ என்ன, இப்போ நம்ம ஒரு 10 ரூபா கொடுத்து உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று கூடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதையும் கொடுக்கும். அதுமாரி இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியத்தை கொடுக்கும். கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, ஒன்றும் குழந்தைங்க இல்லை, 7-8 வருஷம் ஆகி போச்சு. ஒரு நல்லது கெட்டதுக்கு போனால் கூட பார்க்குற சொந்த பந்தக்காரங்கெல்லாம் என்னாச்சுப்பா ஒன்றும் இல்லையான்னு கேட்குறாங்க. இதனாலேயே நம்ம 4 பேர் முகத்தில் முழிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது. நம்ம போகிறதே இல்லை. நானும் போகாத வைத்தியசாலை கிடையாது, போகாத ஆஸ்பத்திரி கிடையாது, போகாத கோயில் குளம் கிடையாது, எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டேன், ஒரு புத்திரபாக்கியம் எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஏக்கத்தில் விருச்சிகராசிக்காரர்கள் இருந்திருப்பீங்க. குறிப்பாக விருச்சிகராசி பெண்கள் கதவை சாத்திக்கிட்டு 4 செவத்துக்குள்ளே அழுத கதை அவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் புத்திரபாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுமாரி புத்திரபாக்கியம் இருக்குது, ஆனால் குழந்தை ஒரு நோய்வாய்ப்பட்டு கிடக்கு அப்படின்னு இதுலேருந்து மீட்டெடுக்க முடியல, பிள்ளைய பிறவியிலேயே ஒரு சின்ன வியாதி இருக்குது அப்படின்னவங்களாம் கூட அந்த பிள்ளைகளுக்கு அந்த தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறத இதுக்கு மேலே சனி வலுப்படுத்தி கொடுப்பாரு. அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. அதுமாரி படிக்காமல் சும்மா தற்கூரியாக சுற்றிக்கிட்டு இருந்த பிள்ளைங்க கூட இப்போ கொஞ்சம் படிப்பில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஒரு 15வது ரேங்க் எடுத்துக்கிட்டு இருந்தான் என் பிள்ளை அப்படின்னு இருந்தவங்களுக்குலாம் இப்போ ஒரு 5வது ரேங்க் 6வது ரேங்க் எடுக்கிறான். ஏதோ இப்போ தான் கொஞ்சம் பொறுப்பு வந்துருக்கு போல இருக்குது, தானாக புக்கை எடுத்து வச்சு படிக்குது, நம்ம தலையால் அடிச்சுக்கிட்டால் கூட படிக்காது, இப்போ ஏதோ புத்தி வந்திருக்கு அப்படிங்கிற அளவுக்கு அந்த பிள்ளைகளோட வழியில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது தெரியும். அதுமாரி வேலை கிடைக்காத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். என் பிள்ளை நல்ல பிள்ளை தான், படித்து முடிச்சுட்டு வேலைக்கு எங்கெங்கேயோ அவனும் அலையிறான், அவனுக்கு சரியான வேலை அமைய மாட்டேங்குது, பாவமாக இருக்குது, வீட்டில் சோறு கூட திங்க மாட்டேங்கிறான் வேலைக்கு போகலன்னு, சங்கடமாக இருக்குது அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அமையும். அதுமாதிரி பொறுப்பில்லாத பிள்ளைகள் கூட ஒரு பொறுப்புக்கு வருவாங்க. நம்ம குடும்பம் நம்ம தான் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு வருவாங்க. இப்போ இந்த சனி பகவான் 5ஆம் வீட்டை நோக்கி போகிறார் இல்லைங்களா, சனி பகவானோட பார்வை உங்களோட ராசியில் விழுவுது இல்லைங்களா. இப்போ சனி இந்த அளவுக்கு நன்மைகள் செய்கிறாருல்ல, இதை நாம் சரியாக பயன்படுத்தணும். ஏன்னா சனி உங்களோட ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அதை மறந்துடக்கூடாது. 10 ரூபா சனி காசு கொடுத்தாரு அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டோம்னா உள்ளதும் போச்சுரா அப்படிங்கிற மாதிரி அதை பிடுங்கிக்கிட்டு தான் விட்டுருவார், தேவையற்ற நட்டத்துலையும் கொண்டு விட்டுருவார். இப்போ 10 ரூபா காசு வருதுன்னா அதை நல்ல வழியில் செலவு பண்ணணும். 10 ரூபா முதலீடு போடலாம், சம்பாதிக்கலாம், 4 பேருக்கு உதவி செய்யலாம், நம்ம சம்பாதிக்கிறத வச்சு இப்படியெல்லாம் செய்யணும். இல்லை நம்மள்ட்ட தான் 10 ரூபா காசு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வட்டி வாசிக்கு விட்டு பண்ணுறது, ஏலபாலைகளை சுரண்டுறது, வட்டி வாங்கி திங்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யாதீங்க. சனிக்கு உழைக்கணும், தினம் உழைச்சி வேர்வை சிந்தணும். இல்லைன்னா உடம்பு உழைச்சி தான் சோறு திங்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு மூளையை செலவு பண்ணி 10 ரூபா ஒரு தொழில் செஞ்சு சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை செய்யணும். மற்ற உயிர்களுக்கு துன்புறுத்தல் அப்படிங்கிறத செய்யக்கூடாது. இதை செய்யாமல் வாழ்ந்தோம் அப்படின்னா சனி பார்வை ராசியில் விழுவதால் சனியே உங்களுக்கு இன்னும் கூடுதல் நன்மைகள் அப்படிங்கிறத செய்வார். முக்கியமாக கர்ம வினைகளின்படி வாழ்க்கை அப்படிங்கிறத நடத்தணும். வேறு ஒன்றும் கிடையாது. கர்ம வினைனா பிற உயிர்களுக்கு நம்மளால் தீங்கு அப்படிங்கிறது விளையக்கூடாது. நீ யாருக்கும் நல்லதே செய்யலைனாலும் பரவாயில்ல, யாருக்கும் கெடுதல் செய்யாமல் இருந்தாலே போதும். அதுதான் கர்ம வினை அப்படிங்கிறது. அதை தொடர்ச்சியாக நீங்கள் கடைபிடிச்சு வாழ்ந்துட்டு வாங்க. சனி இதுக்கு மேலே உங்களுக்கு அற்புதமான யோக பலன் அப்படிங்கிறத கொடுத்துருவாரு. குருவும் வக்ர நிவர்த்தியான பிறகு உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த வகையில் விருச்சிகராசிக்காரர்கள் இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு இப்போ பலன் அப்படிங்கிறது கை மேலே சனி பகவானும் கொடுக்க போகிறாரு, குரு பகவானும் கொடுக்க போகிறாரு. மிக சிறப்பான எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.